ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு வழக்கம் போற ஒரு ஃபால்ட் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஃபால்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, யூ நீட் டு அஃபிஷியல் வாட்ஸ்அப் டு லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு கஸ்டமர் எடுத்து வந்தாரு. இதுக்கு முன்னாடி இதே ஃபால்ட்டோட இன்னொரு ஒரு கஸ்டமர் நேற்று வந்திருந்தாரு. ஸோ நேற்று பார்த்தேன், என்னால் அதை பண்ண முடியல. ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஃபால்ட் வந்து பார்த்தேன், அதுவும் என்னால் பண்ண முடியல. என்னன்னு சொல்லி வாட்ஸ்அப் எல்லாம் தேடி பார்த்தேன், பட் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஃபால்ட் முதல்ல ஏன் வருதுன்றதை பார்த்தேன். அதில் இந்த ஃபால்ட் வந்து பழைய ஃபோன் யூசருக்கு, பழைய ஃபோன் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ அதனால போய் அதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை செக் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு 12க்கு கீழே இருந்தது, ஆண்ட்ராய்டு 12 இருந்தது. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12க்கு கீழே யாரோட ஃபோன் 12 அதுக்கு கீழே யாரோட ஃபோன்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வாட்ஸ்அப் வந்து பேன் பண்றாங்க. ஸோ அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனை போய் நான் அப்டேட் அவைலபிள் இருந்தது. ஸோ அப்டேட் பண்ண அதுல இருந்து அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மேக்ஸிமம் வயசானவங்களுக்கு தான் இந்த ஃபால்ட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட் வந்ததுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கடையில் கொடுக்காம நீங்களே போய் அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபால்ட் வந்து சரியாயிடும். அவங்களுக்கு நீங்க ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்காக நீங்க போய் தேவையில்லாம கடையில் காசு கொடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்காது. எனக்கு நீ ஆப் அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. எல்லாம் சின்ன சின்ன ஃபால்ட் நம்மளே வந்து சரி பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் போய் வேற ஆள்கிட்ட போய் நிற்கணுன்ற அவசியம் இருக்காது.